பொன்னாங்கானி கீரையில் இவ்வளவு நன்மைகள் உண்டா? கண் பார்வைக்கு உதவுகின்றது, உடம்பு சூட்டை குறைக்கின்றது, அது மட்டுமில்லாது தோல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது, இரத்தத்தை சுத்திகரிக்கின்றது, உங்களுடைய செமிபாட்டிற்கு உதவி அளிக்கின்றது, கல்லீரலை ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்கின்றது. இவ்வளவு மருத்துவ குணங்களுடைய இயற்கை மூலிகையாக காணப்படக்கூடிய பொன்னாங்கானி கீரையை நாங்கள் வாழ்நாளில் பாவிக்கிறது குறைவாக அரிதாக காணப்படுகின்றது. அதற்கான காரணம் எங்களுக்கு சரியான சமையல் முறை தெரியாதான். இந்த வீடியோவில் நாங்கள் பொன்னாங்கானி கீரையினுடைய வர செய்கிறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக பாருங்கள். இவ்வாறான முறையில் நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உங்களை சுற்றியுள்ளவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. முதல்ல பொன்னாங்கானி கீரையை நன்றாக கழுவி சுத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. அதன் பிறகு கடுகு, பெருஞ்சீரகம் போன்றவற்றை போட்டு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டுக்கொள்ளுங்க. அதோடு நாங்கள் வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்த பொன்னாங்கானி கீரையை சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளுங்க. சிறிது நேரம் மூடி விட்டுட்டு அதன் பிறகு வடிவாக வதக்கி விட்டுட்டு அதோட தேங்காய் பூ, மஞ்சள் சேர்த்து பிரட்டினீங்கன்னு சொன்னால் சூப்பராகவே பொன்னாங்கானி கீரை வர வந்து ரெடி ஆகிடும். இலகுவாக உங்களால் செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொன்னாங்கானின்றது உடம்புக்கு இவ்வளவு ஆரோக்கியம் தரண்டைக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதிர்கால சந்ததிக்கு இவ்வாறான உணவு வகைகள் தெரியாது. எனவே இருக்கிற காலத்தில் உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் இவ்வாறான உணவு வகைகளை பழக்கி கொள்ளுங்க. இவ்வாறான உணவு வகைகளால் இவ்வளவு நன்மைகள் உள்ளது என்பதை தெரியப்படுத்துங்க. அதனால் எதிர்காலத்திலேயும் இவ்வாறான உணவு வகைகள் தொடர்ச்சியாக பேணி பாதுகாக்க இது உதவி அளிக்கக்கூடிய வகையில் அமையும்.